ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் லீவ் போட்டுட்டு சீக்கிரமே கிளம்பி நாங்கள் 2 பேரும் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாடித்தோட்ட கிட்டு வாங்குறதுக்கு தாங்க. கவர்மெண்ட்டில் 50% மானிய விலையில் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்காக கிட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த கிட்டு வந்து 450 ரூபாயில் கொடுக்குறாங்க. 2 கிட்டு, ஒரு ஆதார் கார்டுக்கு 2 கிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கிட்டு போதுனாலும் ஓகே தான். 2 கிட்டுனா நாங்கள் 900 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். எனக்கு திருச்சி மணிகண்டத்தில் தான் நான் வந்து வாங்க வந்திருக்கேன். தோட்டக்கலைத்துறை மணிகண்டம்னு இருக்குது. இந்த ஆஃபீஸுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஜூன் 20 வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு ஆன்லைனில் புக் பண்ணாலும் புக் பண்ணாட்டியும் நீங்கள் நேரில் போயிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று, ஃபோட்டோ ஒன்று கொடுத்தீங்கன்னா போதும், இந்த கிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது பயோ நீம்ங்க. இது 100 ml பாட்டில் நீம் ஆயில் தான். இது 2 இருக்குது. நாங்கள் வாங்கின எல்லாமே 2 இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து நாங்கள் 2 கிட்டு வாங்கியிருக்கோம், அதனால் எல்லாம் 2 வரும். இது பார்த்திங்கன்னா ட்ரைகோடெர்மா விரிடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 கிராம் பாக்கெட்டு. இது வந்துட்டு அசோஸ்பைரிலம் பார்த்திங்கன்னா 300 கிராம் பாக்கெட்டு. இது வந்து ட்ரைகோடெர்மா விரிடி இன்னொரு பாக்கெட்டு, 2வது பாக்கெட். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ்போ பாக்டீரியா 300 கிராம் பாக்கெட். இது 2 பாக்கெட் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு அசோஸ்பைரிலம், ட்ரைகோடெர்மா விரிடி, அப்புறம் இந்த பாஸ்போ பாக்டீரியா, இதெல்லாம் வந்து நல்ல நுண்ணுயிர்களை மண்ணில் வந்து பெருக்குங்க. இதனால் செடிகள் வந்து நல்லா எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லா வளரும், தழைஞ்சி. இது பார்த்திங்கன்னா விதைகள் கொடுத்துருக்காங்க. 6 பாக்கெட் விதைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டுக்கு வந்து 6 விதை கொடுத்துருக்காங்க. 6 விதைகள் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ரோ பேக்கு 6 க்ரோ பேக் கொடுத்துருக்காங்க. க்ரோ பேக்குமே நல்லா பெருசாக தாங்க இருக்குது. 1 அடி ஹைட்டுக்கு இருக்குது. ஹைட்டு ஒரு அடிக்கு இருக்குது. நல்லா அகலமாகவும் இருக்குது. கீரைகள்லாம் போடலாம், நல்லா இருக்குது. அவங்க கொடுத்துருக்க விதைகளை அதிலே போடுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. 6 பாக்கெட் விதைகளும் 6 க்ரோ பேக்கும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கலாம், நானே முதல்ல பார்க்கல என்ன இத்தனோண்டா இருக்குது, இவ்வளோ சின்னதாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து அதை எடுத்து பிரித்து காமிச்சாங்க. பார்க்கல குட்டியாக இருக்குது, பிரித்தோன்னா பெருசாக தான் இருக்குது. இதில் தோட்டக்கலைத்துறைன்னு போட்டிருக்கு, கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டக்கலைத்துறைன்னு போட்டிருக்காங்க. எப்பயுமே கருப்பு கலர் க்ரோ பேக்கோட இந்த கலரில் ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் வந்து வெயிலை வந்து ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், அதனால செடிகளுக்கு சூடேறும். அதுக்காக தான் கலரில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் பிளாக் முக்கால்வாசி பிளாக்கை வந்து தவிர்த்துட்டு கலரில் வந்துட்டு தொட்டியோ எது வாங்குறீங்களோ அது வந்து கலரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்போ தான் வெயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் கலரு. இது வந்து க்ரோ பேக் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, அவ்வளோவா ஸ்டிச்சிங்லாம் தெரியுது. அடியில் வந்து ஜாயிண்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிச்சிங் சரியில்லை தான், ஆனால் ஏதோ இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். இது வந்து கொக்கோ பீட்டுங்க. கொக்கோ பீட்டு நல்லா பெருசு. பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்குது. கொஞ்சம் இதெல்லாம் 2 சின்னதாக இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது. மற்றது எப்படி க்ரோ பேக்கு ஓகே, எல்லாமே ஓகே தான், பரவாயில்ல. 450 ரூபாய்க்கு. ஏன்னா கோகோ பீட் வந்து ஆன்லைன்லலாம் வந்துட்டு வாங்கினீங்கனாலும் கடையில் போய் வாங்கினாலும் அரை கிலோ 55 ரூபாய்க்கு வருது. இது எல்லா கிட்டு இது மொத்தமே சேர்த்தே உங்களுக்கு 450 ரூபாங்கிறது பரவாயில்ல. ஒரு கிட்டில் 6 க்ரோ பேக்கு, அப்புறம் வந்துட்டு 3 உரங்கள்ங்க. 3 உரங்கள் பாக்கெட்டை பற்றி சொல்லணும். இந்த ட்ரைகோடெர்மா விரிடி வந்து வேர்பூஞ்சானம், வேரழுகல் நோய், வாடல் நோய் போன்ற நோய்களை வந்து கட்டுப்படுத்துமா, அழிக்குமாங்க. நோய் காரணிகள் அழிக்குமா. அப்புறம் மண் மூலம் பரவும் காரணிகளையும் வராமல் பாதுகாத்து இந்த ட்ரைகோடெர்மா விரிடி இது பண்ணுது. அசோஸ்பைரிலமும் பாஸ்போ பாக்டீரியாவும் நல்ல நுண்ணுயிர்களை வந்து மண்ணில் பெருக்கம் பண்ணி செடிகளை வளர்ச்சிக்கு உதவுது. அடுத்தது இதில் வந்து தக்காளி விதை கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வெண்டைக்காய் விதை, இது முள்ளங்கி, எல்லாமே 10 ரூபா பாக்கெட்டுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது சுரைக்காய் விதை, இது ஒரு கொடி விதையும் ஒன்று கொடுத்துருக்காங்க, சுரைக்காய்ங்க அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் விதை பாக்கெட் 1, அப்புறம் கொத்தவரை ஒரு பாக்கெட்டுங்க. இதெல்லாம் நம்ம மண்ணுக்கு ஈஸியாக வளரக்கூடியது தான். அதுவும் இந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குறது வந்து நிச்சயமாக வளர்ச்சி நல்லா இருக்கும். செடி வந்து நல்ல தரமான செடிகள் விதைகளாக தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நாட்டு விதைகள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும்.
இது பயோனிம் வந்துட்டு 100 ml பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து செடிகளுக்கு நோய் தாக்குதல், இலையெல்லாம் திங்கிற புழுவெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா அதெல்லாம் சாப்பிடாம ஓடி போயிடும். இந்த உரங்கள் பாக்கெட்டுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன இது எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாதுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகம் பண்ணும். அதாவது மண்ணில் நல்ல நுண்ணுயிர்களை வந்து பெருக்கம் பண்ணும்போது நம்ம செடி நல்லா தழைஞ்சி வளரும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது இந்த நுண்ணுயிர் உரத்தை கலந்து கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த நுண்ணுயிரெலாம் வந்து அழிஞ்சு போயிரும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நுண்ணுயிர் உரம் வேலை செய்யாது. அதனால் அது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. பஞ்சகவ்யா, மீன் அமிலம், இந்த மாதிரி கவர்மெண்ட் பரிந்துரைக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மண்ணோட தன்மையும் மாறாமல் இருக்கும். ட்ரைகோடர்மா விரிடின்ற இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்பூஞ்சானம், வேரழுகள், வாடல் நோய், இந்த மாதிரி நோயெல்லாம் வராமல் பாதுகாத்துக்குது செடியை. ரெண்டாவது, மண் மூலமாக பரவுகிற நோயையும் வராமல் அந்த மண் நோயை வந்து கட்டுப்படுத்தி அழிக்குது அந்த கிருமியை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்கிறதுக்கு எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 1 கிலோ விதைக்கு 5 கிராம் பவுட்ரு கலக்க சொல்லியிருக்காங்க. இது 200 கிராம் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்துக்க கொஞ்சமாக கலந்து நீங்கள் வீட்டில் இருக்க நம்ம கொஞ்சம் விதை வச்சுருக்கோம்ல, அதை வந்து அதில் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்து ஊற வச்சு 1 நைட்டு இல்லை 2 நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நட்டு வளர்க்கும் போது செடி வேகமாக வளரும். விதையும் வந்துட்டு தரமாக நல்ல செடியாக வந்து வளரும். எந்த நோய் தாக்குதலும் இருக்காது. அதுதான் இதோட ட்ரைகோடர்மா விரிடி. எனக்கு பார்த்திங்கன்னா கொக்கோபீட் வந்துட்டு எனக்கு 6 கேக் கிடச்சிருக்கு. 2 கிட் இல்லையா, ஒரு கிட்டுக்கு வந்துட்டு 3 கேக்கு, எனக்கு மொத்தம் 2 கிட்டுக்கு 6 கேக் கிடச்சிருக்கு. இதை வச்சு நான் செடிகள் வந்து உற்பத்தி பண்ணுவேன். மீதி கேக்கு வந்துட்டு எப்படியும் 2 கேக்குக்கு மேலே நான் இப்போ எடுக்க மாட்டேன். மீதியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த சம்மருக்கு தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ மழைனால ரொம்ப இதை ஈரப்பதம் தக்க வச்சுக்கும். ஏற்கனவே மழை தண்ணி வேறு ஸ்டோர் ஆகும். இதை ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இதோட ஈரத்தன்மையும் சேர்த்து செடி அழியிரும். அதனால் அளவாக தான் நம்ம இப்போ மழை காலத்துக்கு இதை கலக்கணும் க்ரோ பேக்கில். மீதியை அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நீங்களும் ஆன்லைனில் தேடி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு வேளாண்மை அலுவலகத்தில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே இந்த மானியக்கிட்ட வாங்கிட்டு வந்து வீட்டில் காய்கறி செடிகள்லாம் வளர்க்கலாம். நீங்கள் தொட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இவங்களே க்ரோ பேக் கொடுக்குறாங்களோ அதிலே நீங்கள் வளர்த்துக்கலாம். அதில் வர காய்கறிகள், கீரைகள்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு தனி சந்தோஷம்தாங்க. நான் வந்து ஆடி மாதம் வந்துட்டு விதைச்சேன். அப்போ வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால நிறையா செடி வந்து முளைச்சி வந்து செடி கருகிருச்சு. அப்புறம் மறுபடியும் போய் நாற்றுகள் வாங்கி நடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், மிளகாய், தக்காளிலாம் வாங்கிட்டு வந்து நட்டோம். அதுவுமே கருகி போயிடுச்சு. அதில் ஒரு தக்காளி எல்லாமே கருகி போயிடுச்சு. பச்சை மிளகாய் ஒரு 4-5 செடி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கிலாம் விதை போட்டு ஒன்றுமே முளைக்கலை. 8 கத்திரி செடி மட்டும் தான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.